நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் கிளாஸ் ஸ்டோரி மாஸ்டர். என்னோட நேம் சஞ்சய் குமார். இந்த வீடியோல நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது இந்த ட்ரூப்பை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு தெரியல. இந்த ட்ரூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரூப்ஸை பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுது. ஆனா இந்த ட்ரூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூட் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 lakh கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 lakh ஆகும், இல்ல 2 lakh கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 lakh லூட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். பட் ஆனா இதை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு தெரியாது. இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ட்ரூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா, இல்ல ஏர் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னா நம்ம லூட்டுக்காக தான் அட்டாக் பண்றோம் அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களோட அட்டாக்கிங் பிளான் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இந்த ட்ரூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம 22 ட்ரூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூட் அடிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்கோம். சோ இதுல நம்ம எந்த மாதிரி அட்டாக் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு லூட் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா தேவை. சோ இந்த லூட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்க டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட புதுசா வந்திருக்க இந்த ட்ரூப்பை பாத்தீங்க அப்படின்னா அவங்க காலி பண்ணிருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் பேஸ்ல இருக்க டிஃபென்ஸை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா போதும், நம்ம ஈஸியா இந்த ட்ரூப்ஸை வச்சு நம்ம லூட்டை பாத்தீங்க அப்படின்னா கொள்ளையடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட் பேஸ்ல பலூன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்றோம். இந்த பலூன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ற மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம பலூனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்ப பலூன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க டிஃபென்ஸ் ட்ரூப்ஸை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பாத்தீங்க அப்படின்னா பண்ணிடும். ஸோ அந்த டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது காலி ஆனதுக்கு அப்புறம் நம்ம லூட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனா அந்த ஸ்பெஷல் ட்ரூப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரூப்பை பாத்தீங்க அப்படின்னா லூட்டை கொள்ளையடிக்க இப்ப இறக்கணும் அப்படின்னா நம்ம ஆளுங்களை சொல்றதுக்கு இப்ப இங்க ஆளே கிடையாது. நம்ம ஆளுங்க அடிக்கிறது தான் லூட்டு. இந்த லூட்டை அவனுங்க அப்படியே தூக்கிட்டு வரப்ப நம்மளோட லூட் பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அப்படியே பாத்தீங்கன்னா டபுளா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது ட்ரிக்கா யூஸ் பண்ணி நீங்க அட்டாக் பண்ணி இந்த சீசன் இந்த கரண்ட் டைம்ல இது டபுளா இந்த லூட் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல உங்களோட பேஸ்ல இருக்க வால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அட்டாக் பண்ணி அப்கிரேட் பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. அது மூலியமா உங்களோட பேஸ் லாங் டைம்ல பாக்குறப்ப வால்ஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தப்ப உங்களுக்கு சூப்பரான அப்டேட்டா இருக்கும். உங்களோட பேஸ் பார்க்கவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியா அழகா பாத்தீங்கன்னா இருக்கும். எனிமீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஸை பாக்குறப்பே அவங்க என்ன பண்ணுவாங்க, சோ இந்த பேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அப்கிரேட்ல இருக்கு நம்ம இதை அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாலும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வின் ஆகிறதுக்கான சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ இந்த அட்டாக் நம்ம பண்ண எடுத்துட்டு போறப்ப நம்மளோட கிங்கும் ராயல் சாம்பியனும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஆனா நம்ம அட்டாக்குக்காக போல நம்ம போனதே பாத்தீங்க அப்படின்னா லூட்டை பாத்தீங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறதுக்கு தான். சோ இந்த மாதிரி நம்ம லூட்டை கொள்ளையடிச்சு நம்மளோட பேஸ்ல இருக்க வால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு காட்டலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் ஓபன் பண்ணி 2வது நாள்ல 2 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர். அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 million சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா நம்ம 1 million டேஸ் பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அப்படி எல்லாம் இல்லாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளோட சேனல் க்ரோத் ஆகணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட சேர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்போசிட்ல இருக்காங்க இல்லையா நம்மளோட வியூவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சஜெக்ஷன் பாத்தீங்கன்னா கொடுக்கும். அது மூலியமா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இந்த அட்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூட்டை பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணியாச்சு. சோ என்னோட பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூட் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் இப்பதான் பாத்தீங்கன்னா அப்டேட் பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். சோ இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்க வால்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். அடுத்து லெவல் 14க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணோம். நம்மளோட கிங் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்ல இருக்காப்புல, அதே மாதிரி நம்மளோட ராயல் சாம்பியனும் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்ல இருக்காங்க. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் கழிச்சு கேம் விளாண்டு இருக்கோம். அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்க ட்ரூப்ஸ் அண்ட் ஹீரோஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ இந்த லூட்டிங் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூவா பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸை பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுவே நீங்க கிரவுண்ட் அட்டாக்கா நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிரவுண்ட் அட்டாக்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க எடுத்துட்டு போற பவுலர்ஸா இருக்கட்டும் இல்ல மினியான்ஸ் மைனர் எது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலும் சரி, கிரவுண்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பேஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூவா இப்ப இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இப்ப குவீனா இருக்கட்டும் கிராண்ட் மாடர்னா இருக்கட்டும்
நீங்க இந்த மாதிரி இறக்குறப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அட்டாக் பண்ணிட்டு போவாங்க. நம்மளோட புது ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அவங்க லூட் அடிச்சாங்க அப்படின்னா தான் நமக்கு லூட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும். பட் அந்த லூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கலெக்ட் பண்ணல. நம்ம இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம விளாண்டோம் அப்படின்னா இந்த ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதோட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எதை வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேஜிக்கல் மிரர் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதுல மேஜிக்கல் மிரர் வாங்கலாம் அப்படின்றதான் என்னோட ஐடியா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா மேஜிக்கல் மிரர் நான் வந்து ரொம்ப நாளா விளையாடுறதுனால இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லை. இந்த மேஜிக்கல் மிரர் அப்படிங்கிறது குயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுளா க்ளோன் ஆகி இருக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்பயுமே எனக்கு குயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த குயினுக்கு ஒரு அப்டேட் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுல ஈவெண்ட்ல கலெக்ட் பண்ணி எனக்கு கிடைச்சது அப்படின்னு இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இல்ல எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா வேற வழியே இல்ல, நெக்ஸ்ட் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ஆகணும். பட் இந்த ட்ரூப்ஸை நம்ம எடுத்துட்டு போய் அட்டாக் பண்றப்ப பேஸ்ல இருந்து ட்ரூப்ஸ் அதிகமா எடுத்துட்டு போய் யூஸ் பண்றப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால ஒத்தையா விட்டோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ நான் இப்போ ஜாயின் பண்ணிருக்க கிளான்ல வந்து பாத்தீங்கன்னா வார் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ வார் அட்டாக் அப்படிங்கிற பாக்குறப்ப டவுனால் வந்து 17 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டவுனால வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. வெறும் பலூன்ஸ் டிராகனை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூப்ஸ் இறக்கிட்டு பலூனை வச்சு பாத்தீங்கன்னா இந்த சைடு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறக்குறாரு. இறக்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வார் அட்டாக்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவ்யூ பண்றப்ப பார்த்தா ரொம்பவே அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. நான் இருந்தப்ப பிளே பண்ணிட்டு இருந்த டைம்ல இவ்வளவு ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. இந்த கெனான் ஒண்ணு மட்டும் பாருங்க. அந்த ஒரு கெனான் வந்து பாத்தீங்கன்னா எட்டசோடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிட்டு இருந்தது. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிராகனை வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காப்ல. ஸோ இறக்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏர் ட்ரூப்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குயினை இறக்குனாரு, எபிலிட்டி தட்டினாப்புல. ஸோ ஆப்போசிட்ல இருந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதாக்கிருச்சு. ஸோ குயின் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்க டைம்ல இந்த சைடு கிளியர் பண்ணிட்டாப்ல. அப்புறம் சென்டரா வந்து பாத்தீங்கன்னா டிராகனை இறக்கினா உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லா ட்ரூப்ஸும் உள்ளதான் போகும் அப்படின்ட்டு. ஸோ கிராண்ட் மாடனோட எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் ஸ்மெல்ஸ் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஸோ பாக்குறப்பே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமா இருக்கு, என்னையா இப்படி எல்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு. பட் இந்த ஒரு 2 years கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல இவ்வளவு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு. ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிளே பண்ணாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய அப்டேட்ஸ்ல வந்து இந்த ஈவெண்ட் எல்லாம் இல்லை. நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணி நிறைய கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன். பட் அப்ப வச்சிருந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா லைவ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வர எல்லா அப்டேட்ஸ் அண்ட் எப்படி ஈஸியா அட்டாக் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். பட் இப்ப கரண்ட் டைம்ல இந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்கனால ஈவெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் பண்ணி நம்மளோட வால்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இன்னும் 24 hours ஆகல. ஸோ ஆனது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். செகண்டா சேம் அதே பிளேயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்றாப்புல. சேம் பலூன் டிராகன் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ரொம்பவே பார்க்கவே அழகா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. ஸோ நம்மளோட பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆனது அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணேன். ஸோ டவுனால் இந்த லெவல் டவுனால நீங்க எந்த ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனல்ல அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வேணும், எனக்கு இந்த அப்டேட்டை பத்தி நியூஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. பட் லைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோடிங் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு அப்கமிங் டேஸ்ல நம்ம சேனல்ல எவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம். ஸோ இந்த குயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு எபிலிட்டி பண்ணோம் அப்படின்னா இந்த ராக்கெட் மாதிரி போற அம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிங்க்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா டவுனாலேயே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அழகா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ டிராகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ரேஞ்சு ஸோ இதுல இந்த டவுன் ஹால்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீஸ் எல்லாம் இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு தெரியல. நம்ம வந்து இப்பதான் லெவல் 13 டவுன் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ எப்பயும் போல டக்குனிட்டு பேஸ் அப்டேட் பண்ணாம பேஸ்ல இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் டவுன் ஹால் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி போனோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டா இருக்கு. எல்லா டவுனால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அப்டேட் பண்றதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம பேஸ் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால அந்த லெவலுக்கு விளையாண்டோம் அப்படின்னா நமக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டவுனால அதிகமான லெவல்ஸ் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஆப்போசிட்ல சர்ச்சிங்ல வர பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இதுல இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த பேஸ்ல இருந்தாலும் ஃபுல்லா பேஸை அப்டேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் நீங்க எவ்வளவு நாளா விளையாண்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சஜஷன் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.